விசில் சின்னத்திற்கு ஓட்டு போட்டதா அறிவிச்சிங்க உங்களுடைய சோஷியல் மீடியா பேஜஸ்லாம். அப்போ நீங்கள் சொன்னீங்க இப்போ நிறைய சிக்கல்கள் இருக்குது, சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள்லாம் இருக்குது, இந்த நேரத்தில் ஃபரீனாலாம் எதுவும் வாய் திறக்க மாட்டேங்கிறாங்களேன்றாங்க. அவர்களுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? சிஎம் விஜய் அவர்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி நான் ஒரு இடத்துல கூட சொல்லவே இல்லை. இன்னும் அவங்க கட்சியிலேயே இணைஞ்சு இன்னும் கொஞ்சம் அப்படி பயணிக்கிற மாதிரியான விருப்பங்கள் மனசுல இருக்காங்க. டு பி வெரி ஆனஸ்ட் கால்ஸுமே வந்தது. ஆனா வந்து சமூக சூழலின் அடிப்படையில் போதை பொருள் இப்ப நான் சொல்லணும் அந்த பிரச்சனை எது இளைஞர்கள் அதிகமா பாதிக்கும் கேக்குறது. இப்படிலாம் பேசுறேன் ஓகேவா? ஃப்ளாஸ் இருக்கதான் செய்யும். அந்த ஃப்ளாஸை வந்து கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கு தான் அவருமே நினைக்கிறாரு. அவங்க கூடிய சீக்கிரமா அது வந்து கரெக்ட் ஆகிடுதோ. நான் அந்த கட்சியில இருக்கிற மாதிரி நான் பேசிக்கிட்டு இருக்கேன். திங் தமிழா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நாம வந்து நடிகை ஃபரீனாவை மீட் பண்றதுக்கு வந்திருக்கோம். வணக்கம் ஃபரீனா. வணக்கம் பூபேஷ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு நல்லா இருக்கு. இப்போ நடிகை, ஆங்கர் அப்படிங்கிறத தாண்டி இன்ஃப்ளூயன்சர் அப்படின்னு ஒரு கேட்டகரி. அவங்க வந்து சமூகத்துல பல விஷயங்களை தீர்மானிக்கிறாங்க. ஒரு இன்ஃப்ளூயன்சராகவும் உங்களை நாங்க அடையாளப்படுத்தும். ஒரு இன்ஃப்ளூயன்சராக இருக்கும் பொழுது நீங்கள் அவங்கள ப்ரொமோட் பண்ணுறீங்க, நீங்கள் அவங்களோட கொலாபரேட் பண்ணி ப்ரொமோட் பண்ணுறீங்க. நீங்கள் தேர்ந்தெடுப்பீங்களா இந்த பிராண்டை மட்டும் தான் நான் பண்ணுவேன், இது சரியாக இருந்தால் மட்டும்தான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி எதுவும் க்ரைட்டீரியாஸ் வச்சுருக்கீங்களா? இந்த க்ரைட்டீரியாவுக்கு உட்பட்டு இருந்தால் தான் நான் ப்ரொமோட் பண்ணுவேன்ற மாதிரி ஏதாவது வரையறை வச்சுருக்கீங்களா நீங்கள்? இல்லை யார் பேமெண்ட் பேசிஸாக நீங்கள் டிசைட் பண்ணுவீங்களா? எப்படி தீர்மானிப்பீங்க? ஓப்பனாக சொன்னால் க்ரைட்டீரியாவில் நம்பர் 1 பேமெண்ட் தான். பேமெண்ட்டை தாண்டி அந்த ப்ராடக்ட் உண்மையாக இருக்கான்னு பார்ப்போம். அதுக்குன்னு ரொம்ப ஃபேக் ப்ராடக்ட் எல்லாம் வந்து இது முடி வளரும் அப்படின்லாம் ரொம்பலாம் வந்து பண்ண மாட்டோம். அதே சமயம் பேமெண்ட் வந்து வச்சு பேமெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியாவா வச்சுப்போம். அதை தாண்டி ரொம்ப நல்லவங்களா இது உண்மையான ப்ராடக்டா இருந்தா தான் நான் ப்ரோமோட் பண்ணுவேன் அப்படிலாம் வந்து மோஸ்ட் ஆஃப் தி இன்ஃப்ளூயன்சர்ஸ் will not do like that. அந்த மாதிரி. அதனால நீங்களும் பேமெண்ட் தான் பேஸ், அதன் பிறகு ஓரளவு ஒரு ரீசனபிளா இருக்கணும், நம்பகத்தன்மை இருக்கணும் அந்த ப்ராடக்ட் மேல. ரெஸ்பான்சிபிள் ஃபார் வாட் we are saying. அது நான் ஒத்துக்கிறேன், உண்மைதான். நாங்க ரெஸ்பான்சிபிளா தான் எல்லாமே பண்ணணும். பட் நான் ஒரு விஷயத்த சொன்னாலும் என்ன நம்பி நீங்க வாங்குறீங்கல்ல, அப்போ நீங்க அதை வாங்கினாலும் அது உங்க தப்பு தான், நீங்க வாங்கலனாலும் அது உங்க தப்பு தான். நான் உங்களை தான் பிளேம் பண்ணுவேன் தவிர நான் இதை ப்ரமோட் பண்ணிட்டேன் அப்படின்னு நான் வந்து நீங்க வாங்கினதுக்கு அதுக்கான பெருமையும் எடுத்துக்க மாட்டேன், நீ வாங்கல அப்படின்றதுக்கான அந்த கம்மியாவும் நான் இருக்க மாட்டேன். ஓகே, நீங்க ஒரு விஷயத்த சொல்றேன், நீங்க ஒரு விஷயத்த அந்த விஷயத்த நீங்க வாங்கினாலும் அதுக்கு நீங்க தான் ரெஸ்பான்சிபிள். அதுல இருக்கிற நம்பகத்தன்மை நான் தான் ஆராய்ந்து சரியா டிசைட் பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஓகே ஓகே. ஃபரீனாவை பொறுத்த வரைக்கும் சமீபத்தில் ஒரு பெரிய சர்ச்சை, குட்டி சர்ச்சைன்னு சொல்லலாம். தாவேகாவினுடைய முதல்வராக இருக்கிற, தாவேகாவினுடைய தலைவராக இருக்கிற விஜய் அவர்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு தானும் அந்த உடையெல்லாம் அணிஞ்சிட்டு போய் ஃபரீனா வந்து விசில் சின்னத்திற்கு ஓட்டு போட்டதா அறிவிச்சிங்க உங்களுடைய சோஷியல் மீடியா பேஜஸ்லாம். இப்போ வந்து நிறைய பேர் அதை விமர்சனம் செய்கிறாங்க. என்னன்னா, அப்போ நீங்கள் சொன்னீங்க இப்போ நிறைய சிக்கல்கள் இருக்குது, சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள்லாம் இருக்குது, இந்த நேரத்தில் ஃபரீனாலாம் எதுவும் வாய் திறக்க மாட்டேங்கிறாங்களேன்றாங்க. அவர்களுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? ஓகே, நம்பர் 1, நீங்க தளபதி விஜய், அதாவது சிஎம் விஜய் அவர்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி நான் ஒரு இடத்துல கூட சொல்லவே இல்லை. நான் வந்து அவருக்கு சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு என்னோட சப்போர்ட்டை தான் வந்து நான் வந்து காமிச்சேன். ஓகேவா? இப்ப இந்த ப்ராடக்ட்ஸ்க்கு பேசணும்ல, அந்த மாதிரி தான். அப்படியே வந்து நான் விஜய் அவர்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொன்னாலுமே ஓட்டு நீங்க வந்து போட்டீங்கன்னா அது ஏன் தப்பா உங்க தப்பா? போட்டவங்களுடைய தப்புன்னு சொல்ல முடியாது. டிசிஷன் போட்டவங்களுடைய டிசிஷன். நான் சொன்னனால நீங்க போட்டேன்னா அதுவுமே அவங்க டிசிஷன் தான். ஓகேவா? இப்ப நீங்க சொன்னனால தான் நான் போட்டேன், இவ்வளவு பிரச்சனை நடக்குது அப்படின்லாம் வந்து எனக்கு டிஎம்ஸ் வரும்போது எனக்கு எப்படின்னா சரி அது ஒரு பக்கம், அதை விட்டுருங்க. மோரோவர் இந்த பிரச்சனை ஆமாங்க, நீங்க சொன்னனாலதான் ஓட்டு போட்டோம், நீங்க சொன்னனாலதான் ஓட்டு போட்டோம் அப்படின்ற மாதிரி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொல்லவே இல்லை, என்னோட சப்போர்ட்டை அந்த கட்சிக்கு நான் தெரிவிச்சேன் தவிர நீங்க எல்லாரும் போட் போடுங்க, நீங்க எல்லாரும் சொல்லுங்க, நான் எந்த இடத்துலயுமே அதை நான் சொல்லவே கிடையாது. சோ அப்படி இருக்கு, அது ஒரு பக்கம். ஓகே, ஓட் போட்டுட்டு அவர் வந்து ஜெயிச்சிட்டாரு. இப்போ நடக்குது இல்ல, பிரச்சனைகள் எல்லாம் நடக்குது. இப்போ வந்து கிரைம்ஸ், கொலை நடந்தது, ரேப் நடந்தது, ஓட்டு போட்டோமே இப்படி ஆயிடுச்சேன்னு வந்து கேட்கறது வந்து இது இப்படி சொல்லலாமான்னு கூட தெரியல. எனக்கு ரொம்ப இன்சென்சிபிளா ஃபீல் ஆகுது. ஏன்னா கிரைம் வந்து எப்பவுமே நடந்துகிட்டு தான் இருக்கு. அதுக்கான நடவடிக்கை அவர் எடுத்தாரா அப்படிங்கறது தான் வந்து குவெஸ்சன். நடந்துச்சு, நடவடிக்கை இமிடியேட்டா எடுத்துட்டாரு, அவ்வளவுதான். கிரைம் வந்து நடக்குது அப்படின்னா அதுக்கு அவர் காரணம் கிடையாது. நோபடி ஹியர் இஸ் சப்போர்ட்டிங் க்ரூவாலிட்டி, ரேப் ஆர் எனிதிங். ஸோ டிவிக்கு வந்து ஜெயிச்சதுக்கு அப்புறம் ரேப்லாம் நடக்கும், கொலைலாம் நடக்கும், யாருமே வந்து சப்போர்ட்டே பண்ணது கிடையாது. க்ரூவாலிட்டிக்கு யாருமே சப்போர்ட் பண்ண போறது கிடையாது. பட் கிரைம் நடக்குது அப்படின்னா அதுக்கான நடவடிக்கை அவர் எடுக்கிறாரா இல்லையான்றதை பார்க்கணும். அதுக்கான நடவடிக்கை அவர் கண்டிப்பா எடுத்துட்டாரு. அப்படிங்கும் போது ஓகே, நீங்க சொன்ன மாதிரி 2 பார்ட்டி தான் இருக்கு அப்படின்னா
ஃபுல்லா த்ரூ அவுட்டா லைஃப் டைம் பூரா அந்த 2 பார்ட்டி தான் இருக்கணும் இல்லையா? புதுசா ஒரு பார்ட்டி வந்துச்சு அப்படின்னா அது ஏன் சுத்தி இருக்கிற எல்லாரும் வந்து ஒரு மாதிரி அட்டாக் பண்றாங்க? ஆக்சுவலா டிவிகே அவங்க ஜெயிச்சதுக்கான ரீசனே யாரு தெரியுமா? இந்த ஆப்போனன்ட் பார்ட்டிஸ் தான். இவரோட சப்போர்ட்டர்ஸை வந்து கலாய்ச்சு பேசி தற்குறின்னு சொல்லி அவங்க வந்து அதுக்கு அகைன்ஸ்டா நான் வீடியோ போடுறேன் அது இதுன்னு பண்ணி அப்புறம் தான் அது வந்து நிறைய ரீச் ஆகி அதனாலதான் மேபி அவர் ஜெயிச்சிருக்காருன்னு கூட சொல்லலாம். ஓகே, இப்போ இருக்கிற இந்த ஆட்சியில நடக்கிற அந்த சிக்கல்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது தாவேக்காக்கு வாக்குகளை செலுத்துறதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் யோசிச்சிருந்திருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி ஏதாவது எண்ணம் வந்துதா? ஓகே, சி, ஒரு புது கட்சி புதுசா ஆரம்பிச்சு 1 month தான் ஆகுது. அதுக்குள்ள அவங்கள நம்ம ஜட்ஜ் பண்ணி நம்ம வந்து யோசிச்சிருக்கலாம் அப்பெல்லாம் எதுவுமே இல்லை. வி டெஃபினெட்லி ஹேவ் டு கிவ் டைம். ஸோ டைம் கொடுக்கறதுக்கு வந்து இது என்னங்க கவர்மெண்ட்டுங்க இப்படின்னு சொல்றாங்க. நான் என்ன சொல்றேன், நான் மட்டும் ஓட்டு போட்டு அவர் ஜெயிக்கல, மோஸ்டா முக்காவாசி மக்கள் ஓட்டு போட்டு தான் அவர் ஜெயிச்சிருக்காரு. ஸோ இத்தனை பேர் ஓட்டு போட்ட அத்தனை பேரும் அவருக்கு சப்போர்ட்டிவா வந்து அந்த கவர்னன்ஸை வந்து அவர் நடத்துறதுக்கான ஸ்பேஸ் வந்து கொடுக்கணும், அவரை புரிஞ்சு நடந்துக்கணும் அப்படின்னு வந்து நான் ஃபீல் பண்றேன். ஸோ ஏன்னா கண்டிப்பா நாங்க சப்போர்ட்டர்ஸ் கம்மியா இருந்தா அவர் ஜெயிச்சிருக்கவே மாட்டாரு. கண்டிப்பா முக்காவாசி தமிழ்நாடு சப்போர்ட் பண்ணனால தான் அவர் ஜெயிச்சாரு. ஸோ அப்படி சப்போர்ட் பண்ணி அவர் ஜெயிச்சும் போது சப்போர்ட் பண்ண எல்லாருமே வந்து அந்த கவர்னன்ஸ் வந்து அவர் ப்ராப்பரா நடத்துறதுக்கான அந்த ஸ்பேஸும் அவருக்கு கொடுக்கணும். உங்கள்ட்ட கேட்குறாங்க இல்லையா, டிஎம் பண்றாங்க இல்லையா, நீங்க சொன்னீங்க நீங்க இருக்கீங்கன்றதுனால தான் நாங்க ஓட்டு போட்டோம், இப்போ சரியில்லைன்ற மாதிரி ஃபீல் பண்ணி உங்களுக்கு டிஎம் பண்றாங்க இல்லையா, அவங்களுக்குலாம் என்ன பதில் சொல்றீங்க? சரியில்லைன்னு அவங்க வந்து வருத்தத்தோட ஏதோ சம்திங் மேனிபுலேட் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். சரி, கிரைம் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து எல்லா ஆட்சியிலுமே நடந்திருக்கு. அதுக்கான அந்த ஆட்சி அவங்க அதை எப்படி ஃபேஸ் பண்றாங்க, எப்படி ஹேண்டில் பண்றாங்கன்னு இருக்குல்ல. சோ அதை வந்து இவர் சரியா தான் பண்றாருன்னு தான் நான் நினைக்கிறேன். சரி, ஓகே. நீங்க மனசுல இருந்து டிவிகேக்கு ஆதரவு கொடுக்கணும்னு நினைச்சீங்களா, இல்ல டிவிகேனுடைய அந்த விஜயனுடைய ரசிகர்களை தன் பக்கம் இழுக்கணும், தனக்கு ஃபாலோவர்ஸா மாத்தணும் அப்படிங்கிற அந்த திட்டமிடல் எதுவும் அதுல இருந்ததா? அந்த மாதிரி எதுவுமே மனசார வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் வந்து அந்த ட்ரெஸ் போட்டது அது எல்லாமே அந்த டைம்ல ஒரு மாதிரி ட்ரெண்ட் மாதிரி ஆயிடுச்சு. மேபி நீங்க சொன்ன மாதிரி நிறைய ஆட்களும் இருந்திருக்கலாம் விஜய் அவர்களுக்கு. இன்ஃபேக்ட் நான் சப்போர்ட் பண்ணனால எனக்கு ஃபாலோவர்ஸ் கம்மி தான் ஆனாங்க, நிறைய பேர் என்ன அன்ஃபாலோ தான் பண்ணாங்க. அப்ப இதுக்கு நான் அப்படி பண்ணிருக்க முடியும்? சோ இவங்க என்ன இப்பெல்லாம் அரசியல் எல்லாம் இது பண்றாங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் ஆனிச்சு. சோ நீங்க சொல்ற மாதிரியான பிளான்ஸ் அந்த ஐடியாலஜி எல்லாம் சாத்தியமும் சூழலும் அனுமதிச்சதுன்னா இன்னும் அவங்க கட்சியிலேயே இணைஞ்சு இன்னும் கொஞ்சம் அப்படி பயணிக்கிற மாதிரியான விருப்பங்கள் மனசுல இருக்காங்க. அந்த மாதிரியான விருப்பங்கள் இப்போதைக்கு இல்ல. டு பி வெரி ஆனஸ்ட் கால்ஸுமே வந்தது, ஆனா வந்து இப்போதைக்கு விருப்பம் இல்ல அப்படின்ற மாதிரி. ஏன் விருப்பம் இல்ல? அதுல என்ன, சினிமா மீடியா மாதிரி அதையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு துறை தானே. இன்னும் மக்கள் நீங்க நிறைய போஸ்ட் போடுவீங்க, அதுல வந்து சமூகம் சார்ந்து நிறைய கூட பேசுவீங்க. அப்படி இருக்கும் பொழுது அரசியலுக்குள்ள வந்தா நல்லது தானே, அதை ஏன் அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? எனக்கு இப்போதைக்கு தட்ஸ் நாட் மை கப் ஆஃப் டீ அப்படின்ற மாதிரி தோணுது. அதனால ஐ செட் நோ. வரத்துக்கும் வாய்ப்புகள் இருக்கு, உள்ளுக்குள்ள வரத்துக்கும் இப்போதைக்கு இல்ல, இப்போதைக்கு சொல்ல முடியாது. ஓகே. தாவேக்கா ஆட்சி அமைத்து, அதாவது விஜய் முதலமைச்சர் ஆகி ஒரு 40 நாள் கிட்ட ஆயிடுச்சு. 40 நாளுக்குள்ள ஒரு ஆட்சியை ஒரு அதிகாரத்துல இருக்கிறவங்க எப்படி நம்ம மதிப்பிட முடியும் அப்படிங்கிற கேள்வியை புறம் தள்ளிட்டு இந்த 40 நாள் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு மதிப்பீடு எனக்கு உங்கள்ட்ட இருந்து வேணும். அவுட் ஆஃப் 10 இந்த 40 நாள் விஜய்க்கு நீங்க என்ன மதிப்பீடு கொடுப்பீங்க? ஒதுக்கிலாம் வைக்க முடியாது ப்ரோ. அது எப்படி ப்ரோ, 10 சப்ஜெக்ட் இருக்குன்னா சயின்ஸ் எக்ஸாம் மட்டும் முடிஞ்சா சயின்ஸ் எக்ஸாமோட மார்க்கை மட்டும் சொல்லுங்க நீங்க சொல்ல முடியாது. சயின்ஸ், மேத்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எல்லாம் அவர் முடிக்கட்டும், அப்புறமாவும் நாங்க வந்து மார்க் எப்படி சொல்றோம். இல்ல, இந்த 40 நாள்ல ஏன்னா என்ன விஷயம் அப்படின்னா, ரொம்ப வருத்தத்தோட பதிவு பண்ணணும்னு நினைக்கிறது என்ன அப்படின்னா, மின்சார வெட்டு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பிரச்சனையா மாறி இருக்கு. நிறைய பேர் வந்து நாங்க தாவேக்காக்கு ஓட்டு போட்டோம், இப்ப இந்த கரண்ட் கட்ல கஷ்டப்படுறோம் அப்படின்றாங்க. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அப்ப இருந்ததை விட இப்ப ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு வருத்தப்படுறாங்க. இப்படியான ஒரு சர்ச்சைகள்லாம் இருக்கும் பொழுது அவருக்கு நான் ஓட்டு போடுறேன்னு பட்டவர்த்தனமா அறிவித்த ஃபரீனா இப்ப அவருக்கு என்ன மதிப்பீடு கொடுக்குறாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணுங்கிறது தான் அந்த கேள்வியினுடைய நோக்கம். என்ன 10க்கு 10 கொடுத்தாலும் சந்தோஷம், உங்களுடைய மனசுல இருக்கிற மதிப்பெண் என்ன? ஓகே, அதாவது வந்து குறைகளா நீங்க சொன்னீங்க இல்லையா, அந்த குறைகள் வந்து அதாவது புது கவர்னன்ஸ் ப்ரோ. கண்டிப்பா இந்த மாதிரி ஃபிளாஸ் இருக்கதான் செய்யும். அந்த ஃபிளாஸை வந்து கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கு தான் அவருமே நினைக்கிறாரு, அவங்க டீம் எல்லாருமே நினைக்கிறாங்க. கூடிய சீக்கிரமா அது வந்து கரெக்டா ஏதோ நான் அந்த கட்சியில இருக்கிற மாதிரி நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஆனா வந்து இதுதான் வந்து நான் சாதாரண பிரஜையா தான் கேட்கிறேன். தாவேக்காக்கு ஓட்டு போட்ட ஒரு நார்மலான ஒரு பெண், தமிழகத்தினுடைய ஒரு பிரஜையா நான் கேட்கிறேன். மார்க் ஒரு 10க்கு அவுட் ஆஃப் 10. ஓகே, சோ இந்த 40 டேஸ்ல 10க்கு ஒரு 6.5 கொடுக்கலாம். 6.5 கொடுக்கலாம். இதுதான் ஓகே. சீரியல் நடிகர்களாக இருந்தாலும் சரி, இன்ஃப்ளூயன்சர்ஸாக இருந்தாலும் சரி, சினிமா தொலைக்காட்சியில் பயணிக்கிற உங்களை மாதிரியான ஆட்கள்லாம் ஒரு சமூகம் சார்ந்த பிரச்சனை வரும் பொழுது தங்களுடைய குரலை கொடுக்கணும் அப்படின்னு மக்கள் எதிர்பார்க்கிறாங்க. உங்களுடைய கருத்து அது பற்றி என்ன? மக்கள் எதிர்பார்க்கறாங்க, அந்த விஷயத்தை பத்தி பேசணும் பேசக்கூடாதுன்றது என்னோட இஷ்டம் இல்லையா. விஷயத்தை பத்தி பேசணும் பேசக்கூடாது நான் தானே டிசைட் பண்ணணும். இதை பத்தி நீங்க பேசியே ஆகணும்னு அவங்க எப்படி சொல்ல முடியும்? இல்ல, நம்ம தான் அவங்கள ரசிக்கிறோம், நம்ம தான் அவங்கள ஃபாலோ பண்றோம்.
அவங்க சொல்றதை நம்ம கேட்குறோம், அவங்களுக்காக நம்ம கை தட்டுறோம். நாம ஒரு பிரச்சனையில் இருக்கும் பொழுது அவங்க எதுவுமே பண்ணாம அமைதியா இருக்காங்களே அப்படின்னு அவங்கள சொல்லல. அது மாதிரி நிறைய பிரபலங்களை மக்கள் சில குற்றச்சாட்டு அமைதியாவே அவங்க கடந்து போறாங்க. நம்மள்ட்ட இருக்கிற நன்மைகளை மட்டும் அவங்க எடுத்துக்கிறாங்க. நமக்கு ஒரு பிரச்சனை வரும் பொழுது மனசுல இருந்து ஒரு குரல் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, நமக்காக பேச மாட்டேங்கிறாங்களேன்ற ஒரு வருத்தம் பொதுவா மக்களுக்கு. எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், இப்ப ரேப் நடந்ததுல சோ நிறைய பேர் வந்து குரல் கொடுத்தாங்க. அவங்க பேசினது எல்லாமே ரிப்பீட்டேட்டிவா அதே விஷயம் தான். எனக்கு ரொம்ப கோவம் வருது, இதை எப்படியாவது தடுக்கணும், எப்பயாவது. இப்ப அந்த விஷயத்தையே நான் ஒரு வீடியோவா போட்டுட்டா என்ன விட்டுருவாங்களா? அந்த வீடியோ அத வந்து பேசி அதை போடுறதுக்கு கூட என்னால முடியாத ஒரு கோவத்துல தான் நான் இருக்கேன். ஓகேவா? அப்படி இருக்கும் போது அவன் ஒரு வீடியோ போட்டான், நீ ஏன் போடல என்ன கேட்கறதுல வந்து ஒரு சென்ஸே இல்ல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அவன் பேசி வீடியோ போட்டான்றதுனால அவன் கோவமா இருக்கானோ, நான் பேசலன்றதுனால நான் கோவமா இல்லன்னு கிடையவே கிடையாது. அதை விட அதிகமான கோவத்துல நான் அமைதியா இருக்கேன். கருத்து சொல்லணும் அப்படிங்கறதெல்லாம் மேண்டேட்டரி கிடையாது, அது அவருடைய தனிப்பட்ட விருப்பம் அப்படிங்கறது அவங்களுடைய கருத்து. பெண்களுடைய முன்னேற்றம் சார்ந்தும் பெண்களுடைய பாதுகாப்பு சார்ந்தும் நம்முடைய அரசு இன்னும் என்ன மாதிரியான நடவடிக்கைகள்லாம் எடுத்தா நீங்க மகிழ்ச்சி அடைவீங்க, எடுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஓகே, ஸோ ஆல்ரெடி வந்து இந்த சிங்கப்பெண் திட்டம் ஒன்று அறிவிச்சிருக்காங்க, அதை எக்ஸிக்யூட்டும் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவே வந்து ஒரு புதுசாக தான் இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய ஃபியூச்சர்ல வரும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற இளைஞர்களை அதிகமாக பாதிக்கிற விஷயம் பிரச்சனைனா எது? நான் வந்து நினைக்கிற விஷயம் என்னன்னா ஃபோனு தான் ப்ரோ. ஃபோன்ல வந்து வர ரீல்ஸ் எல்லாமே உண்மைன்னு நம்புறாங்கல்ல, அதுதான் வந்து ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. இல்ல, ஃபோன் அப்படிங்கிறது வந்து உலகம் தழுவிய ஒரு பிரச்சனை. நான் எஸ்பெஷலி தமிழ்நாட்டில் இருக்கிற சமூக சூழல் இந்த அடிப்படையில கேட்கிறேன். சமூக சூழலின் அடிப்படையில போதை பொருள் இப்ப நான் சொல்லணும், அந்த பிரச்சனை எது இளைஞர்களை அதிகமா பாதிக்கும்? இல்ல கேட்கிறேன், சொன்னா தப்பு இல்ல, தப்பு இல்லைங்க. அப்புறம் அதை சார்ந்து நீங்க என்ன கேட்பீங்கன்னு எனக்கு தெரியும் இல்லையா? அதெல்லாம் நான் கேட்க மாட்டேன். சோ அதுதான் ஆப்வியஸா வந்து போதை பொருட்கள், அப்புறம் என்னென்னமோ சொல்றாங்க, இந்த கஞ்சான்னு சொல்றாங்க, அப்படின்னு சொல்றாங்க, பில்ஸ்ன்னு சொல்றாங்க, என்னென்னமோ சொல்றாங்க, அதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் வந்து ஒரு பிரச்சனையா இருக்குன்னு நான். போதைப் பொருள் தான் இப்போதைக்கு இருக்கிற தமிழகத்தின் இளைஞர்களை பாதிக்கிற பெரிய பிரச்சனை. அதை களைவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கணும், முதன்மையான நடவடிக்கை எடுக்கணும் எடுத்துக்கலாமா? ஓகே, தமிழகத்தினுடைய முதல்வர் விஜய் அவர்களை சந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சா அவர்கிட்ட அண்ணன் தானே கூப்பிடுவீங்க, பார்த்தா அண்ணன் இந்த பிரச்சனையை சரி பண்ணுங்கண்ணே அப்படின்னு நீங்க சொல்ல நினைக்கிற பிரச்சனை அது, உங்களுடைய முதல் கோரிக்கை என்னவா இருக்கும்? அவரை பார்த்து இதை நீங்க பண்ணுங்க, இது பண்ணாதீங்கன்னு அட்வைஸ் கொடுக்குற இடத்துல வந்து நான் இல்ல, கண்டிப்பா இல்ல. ஸோ மேபி அவரை பார்த்தேன்னா ஹாப்பினஸோட ஒரு பிக்சர் எடுத்துட்டு வந்துடுவேன். எதுவுமே சொல்ல மாட்டீங்க? எதுவுமே சொல்ற இடத்துல நான் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். கமெண்ட்ஸ்ல வேற மாதிரி எல்லாம் பேசுவாங்களா? அவங்களுக்கு ஒவ்வாத கருத்துக்களை நீங்க பேசும்போதும் செய்யும் பொழுதும் பயங்கரமான விமர்சனங்களை முன் வைப்பாங்கல்ல, அதெல்லாம் நீங்க எப்படி ஹேண்டில் பண்றீங்க? ஏன்னா உங்களுக்குன்னு ஒரு குடும்பம் ஒன்று இருக்கு, உங்க மகன் இருக்கான், அவன் பார்ப்பதற்கான வாய்ப்புகள் இன்னும் கொஞ்சம் நாள்ல இருக்கு, உங்க கணவர் இருக்கு, இதெல்லாம் அவங்க அப்பா அவங்க அம்மா இவங்க ஐயோ இவங்கெல்லாம் பார்த்துருவாங்களோ, நம்ம கஷ்டமா அந்த மாதிரி எல்லாம் யோசிச்சிருக்கீங்களா? நமக்கு வர அந்த பேட் கமெண்ட்ஸ் எல்லாம் இவங்க படிச்சுட்டா சங்கடப்படுவாங்களே அப்படின்ற மாதிரி யோசனைகள்லாம் இன்னைக்கு அது இருந்திருக்கு? டெஃபினட்டா இருந்ததே இல்லை. ஏன்னா அந்த கமெண்ட்ஸ் வந்து எனக்கானது இல்ல. நான் அது என்னை திட்டுறாங்க எனக்கானது அப்படின்னு எடுத்துக்கிட்டாதான் அந்த எனர்ஜியை நான் அட்ராக்ட் பண்றதே இல்ல. இவன் திட்டுறான் அப்படின்னு இப்ப யாரோ ஒருத்தன் என்னமோ ஒண்ணு சொல்றான்றதுக்காக என்னோட மென்டல் பீஸ், என்னோட ஃபேமிலியோட பீஸ் லெவலுக்கு நான் யோசிக்க முடியாதுல்ல. யாரோ ஏதோ சொல்லிட்டு போ, அது எனக்கானதும் இல்ல, அதை நானும் இல்ல, நீ கிளம்பு அப்படின்ற மாதிரி நான் கண்டுக்கிறதே இல்லை. வீட்டுல அதை டிஸ்கஸ் பண்றதும் இல்ல. ஸோ கருத்துக்கள் ஆப்வியஸா வந்து இருக்கதான் செய்யும். நம்ம டெலிவிஷன் பர்சனாலிட்டினா நம்ம வி ஆர் ஓப்பன் ஃபார் கமெண்ட்ஸ் ஆர் எனிதிங். அதை நீ சொல்லாதன்னு நம்ம சொல்ல முடியாது, நீ சொன்னா அதை மண்டையிலையும் எடுத்துக்க முடியாதுல்ல. மகிழ்ச்சி, உங்களுடைய நேரத்திற்கு நன்றி. வாய்ப்பு இருந்தா மீண்டும் சந்திப்போம். மகிழ்ச்சி, நன்றி.